அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இன்னைக்கு சத்ரு சம்ஹார யாகம் ரொம்ப அற்புதமாக நடந்தது. கலந்துண்டவ அத்தனை பேரையும் சங்கல்பம் பண்ணி அவளுக்காக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சு நம்ம இன்னைக்கு யாகம் பண்ணினோம். அதனுடைய கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஓம்கார் ஜோதி சேனலில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு சுவாமிகிட்டேருந்து பூ விழுந்ததை நம்மளுடைய அங்கே வந்திருந்த அத்தனை டிவோட்டீஸும் பார்த்தா பரிபூர்ணமாக நம்ம ஜெபம் பண்ணறத ஆரம்பிக்கும் போதே சுவாமி பூ கொடுத்தார். அதுவே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே நான் தான் நடத்துகிறேன் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரியே இருந்தது. அப்படியே முருகன் என்ன அழகாக தேஜஸாக இருந்தார் தெரியுமா? அதில் முக்கியமான பல அனுபவங்கள் இருந்ததை நான் அடுத்த பதிவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். கலந்துண்டவ அத்தனை பேருக்கும் அவள் கேட்ட அத்தனை வரங்களும் அவள் நினச்ச அத்தனை காரியங்களும் இந்த 2026 கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட ப்ரேயர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக சுவாமி அதை நம்மளுக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுவர் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்கு போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டிவோட்டி பேசியிருந்தா. அவள் பேசும்போது நாகசாயி டெம்பிளை பற்றி பேசியிருந்தா. அதே மாதிரி நம்ம பிரபா நாராயணன் வந்து பேசும்போதும் நாகசாயி டெம்பிளை பற்றி பேசியிருந்தா. ஆக்சுவலி இந்த நாகசாயி டெம்பிள் கோயம்புத்தூரில் இருக்கிறதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, 2010 வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் பாப்பநாயக்கன் பாளையம் ஏரியாவில் தான் இருந்தேன். சென்னைக்கு நான் வரேன் இங்கே ஒரு சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. கடைசியில் நான் போன கோயில் எது தெரியுமா? பாபா கோயில், நாகசாயி டெம்பிள். அந்த ஒரு கனெக்ஷன் மட்டும் இல்லை, அடுத்ததாக ஒரு கனெக்ஷன் நடந்தது. ப்ரீவியஸாக நான் கோயம்புத்தூர் போன போது நாகசாயி டெம்பிளுக்கு போயிருந்தேன். எல்லாருமே போயிருந்தோம். அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது போன போது எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் நான் அன்னதானம் கொடுப்பேன். எப்போவுமே எந்த சுவாமி கோயிலுக்கு போனாலும் அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு தான் வருவேன். ஸோ அங்கே போய் அன்னதானத்துக்கெல்லாம் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை, சுவாமியை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விபரீதமான ஆசை தான் எப்போவுமே நம்மளுக்கு தோணுமே. நான் சுவாமிகிட்ட சொல்கிறேன், சுவாமி எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஏன் அது அங்கே விற்கிறது, அது வாங்கிட்டு வந்திருந்தா கூட போதும். என்கிட்டையும் இருக்குது ஆக்சுவலி பாபாவோட அந்த ஃபோட்டோ. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை. நான் திரும்பி போகிறேன் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட கேட்குறதுக்கு, நான் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். இங்கே பண்ண மாட்டோம் ஆக்சுவலி, விட மாட்டோமே நாங்கள். நான் வேணால் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். ப்ளீஸ் கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு. மனசுக்குள்ளே ஒன்று மட்டும் இருந்தது. என்ன அப்படின்னா, சுவாமி எனக்குன்னு எந்த ரூல்ஸும் பிரேக் பண்ண வேண்டாம். நான் எல்லாரும் மாதிரியும் தான் நின்று கும்பிடணும். ஆனால் ஏன் இந்த ஆசை வந்ததுன்னே எனக்கு தெரியல. ஒரு புகைப்படத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய பிரம்மமா நீ, பரபிரம்மமாச்சே. உங்களை கொண்டு போய் ஒரு ஃபோட்டோக்குள்ளே அடைச்சி பார்க்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை அப்படின்னு நான் சொன்னேன். அவள் திடீர்னு கூப்பிட்டுட்டு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டா. எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா அங்கே ரெஸ்ட்ரிக்ஷனே என்னென்னா புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு. நான் அங்கே நின்னேன், முன்னாடி நின்று எடுத்தேன், சைடில் எல்லாரையும் நின்று எடுத்தேன், இந்த பக்கம் வந்து நின்று எடுத்தேன். ஆனால் யார்ட்டையும் பெருசாக நம்ம காமிச்சிக்க மாட்டோம்ல. எடுத்துகிட்டு நான் அப்படியே அவரை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இப்படி பார்த்தேன். பார்த்துட்டு நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை, என் ஃபோனில் இது இருந்தால் தான் நீங்கள் என் மனசுக்குள்ளே இருப்பேன்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான் எனக்குள்ளேயும் இருந்தது. பட் நான் யார்கிட்டேருந்தும் வித்தியாசப்பட விரும்பலை. நான் உங்கள் குழந்தையாகவே எப்பவுமே இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோடய ஆக்ரகம். இந்த ஃபோட்டோ எடுத்தனால எனக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஒரு இதுவும் வேண்டியதில்லை. அந்த ஒரு 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 பெருமையும் எனக்கு தேவையில்லை, ஒன்றுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று அந்த ஃபோட்டோவை நான் அப்போவே அழிச்சிட்டு நான் எல்லாரோடையும் ஒன்றா இருக்க தான் விரும்புகிறேன். கடைசி ஆளாக இருந்தால் கூட போதும், உங்களோட பார்வை மாத்திரம் எனக்கு கிடச்சா போருன்னு சொல்லிட்டு தான் நான் அழித்தேன். அழிக்கும்போது கூட மனசுக்குள்ளே தோணித்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கேட்ட அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சுண்டா என்னன்னு தோணித்து. அவர் இங்கேயே இருக்கும்போது மொபைலில் தான் இருக்கணும்னு என்ன ஆசை இருக்குது சொல்லுங்க? அவரை நினச்சி கண்ணை மூடி உட்காந்தா போகிறோம், அந்த பரபிரமும் முன்னாடி வந்து உட்கார்றது எனக்கு அது போருமே அப்படின்னு தோணித்து. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் தெரியுமா? அதை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஆரம்பத்துலலாம் இருந்தது. பட்டு அது போக போக அது மாறிடுது. ஏன்னா சுவாமி அந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே அடக்கக்கூடியவர் கிடையாது. அது பரபிரம்மம். அந்த சின்ன மொபைலுக்குள்ளே அடங்கிட்டால் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியா கிடையாது. சுவாமி அவரோட வியாபித்துவங்கிறது உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கக்கூடியது, எங்கே வேணால் உணரக்கூடியது. நம்ம மனசு மாத்திரம் ரெடியாக இருந்தால் போதும் இல்லையா? எடுத்த ஃபோட்டோவில் தான் அவர் இருக்காருன்னு என்னால் அது நம்ப முடியல. நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கீள் சுவாமி, அதனால்
எனக்கு நீங்க எடுக்க சொன்னது, எனக்கு நீங்க அத குடுத்தது, இதெல்லாம் வந்து உங்களுடைய பெரிய அனுக்கிரகம், உங்களுடைய தயாளு குணம் அது. நான் எங்க மனசு கோணிடுவேனோ, சங்கடப்பட்டுடுவேனோன்னு நெனச்சுட்டு நீங்க எனக்காக அது பெர்மிஷன் குடுத்தள். பட் யார்கிட்டேருந்தும் அந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் எனக்கு வேண்டாம். நான் அத அடைக்க விரும்பலை. அத எடுக்கவும் விரும்பலை. எடுத்தேங்கிற அந்த பரிபூர்ணத்துவம் எனக்கு சந்தோஷம் போரும். ஆனா, நான் அந்த ஃபோட்டோவ வேண்டாம் சுவாமி எனக்கு. நான் வெளியிலேருந்து வாங்கி உங்கள நாத்துல கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அத அழிச்சுட்டு, அங்க போய் சுவாமியோட ஃபோட்டோவ வாங்கிட்டு நான் கொண்டு வந்து வச்சுட்டுருக்கேன். எனக்கு எந்த இடத்துலயும் ஸ்பெஷலா இருக்கணும்னு ஆசை இல்ல. ஆனா, நான் எப்பவுமே சுவாமியோட பார்வையில இருக்கணும். அவர் காட்டுற வழியில நடக்கணுங்கிறது மாத்திரம் தான் என்னோட ஆசை. எங்கேயாவது நான் தெரியாம தப்பு பண்ணிட்டா கூட, "சுவாமி, நான் தெரியாம ஏதாவது பண்ணிட்டா, அதுவும் உங்கள சார்ந்தது. கைடன்ஸ் குடுக்க வேண்டியது நீங்க தான். நான் எப்பவோ உங்கள்ட்ட சொல்லிட்டேன். எனக்கு கைடு நீங்க தான். எனக்கு சொல்லி தர்றது நீங்க தான். என்னோட ஆசான் நீங்க தான். என்னோட தங்கக்குட்டியும் நீங்க தான். எல்லாமே நீங்க தான். அதனால என்ன வழி நடத்துங்கோன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன்." ஸோ என்னோட பாப்புக்குட்டி எப்பவுமே அப்படிதான். எனக்காக எல்லாமே அவரு எனக்காக செஞ்சிருக்காரு ஆக்சுவலி. என்னோட குட்டி, குட்டி குறும்புகள் எல்லாம் கூட பாவம் அவரு இந்த எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு இப்படியே தான் என்ன பிடிச்சு தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு கூட அவர் நெனைப்பார். ஏன்னா, செகண்ட்ஸ்க்கு செகண்ட்ஸ் நான் அவர கூப்பிட்டுட்டே இருப்பேன். "ஐயோ! பாபுக்குட்டி அத காணோம்." புரியறதா உங்களுக்கு? "ஐயோ! இங்க தான் வச்சேன் காணோம் பாபுக்குட்டி எங்க போச்சு?" இப்படிதான் அவர்ட்ட கேட்பேன். வீட்டுக்குள்ள உன்ன காணோம்னா அவர்ட்ட தான் கேட்பேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே அட்ரஸ் பண்றது அவர்ட்ட தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன். அது எப்படி சொல்றது? என்னோட எல்லாமே அவர்ட்ட தான் சொல்லுவேன். "ஐயோ! பாப்குட்டி இந்த ட்ரெஸ்ஸில பாருங்களேன், சின்னதா ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருத்து" அப்படின்னு சொல்லி அவர்ட்ட போய் காமிச்சுட்டுருப்பேன். நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பு கூட வரும். இது சரியான லூசு போல இருக்குன்னு நெனச்சுப்பா. பட் எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு அவர்கிட்ட. எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்துடுவேன். சம்டைம்ஸ் நானே சொல்லுவேன். "நான் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்கேனே, உனக்கு புடிச்சிருக்கா என்ன?" அப்படின்னு கூட நான் கேட்பேன். அவர் சொல்லுவார். அது தாண்டி எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லுவாரான்னு பார்ப்பேன். சம்டைம்ஸ் சில சமயம் உணர்த்துவார், சில சமயம் சொல்லுவார், சில சமயம் சொல்ல மாட்டார். பட் அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. எனக்கு அது லயிச்சு போயிடுறேன். இதுக்குள்ள தான் அவர் இருக்காருன்னு சொல்லி எதுலயுமே என்னால அவர அடைக்க முடியல. எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடியவர் அவர். இந்த இடத்துல, இங்க, இங்க என் மனசுக்குள்ள, என்னோட தலையில, என்னோட கால்ல எல்லா இடத்துலயும் அவர் தான் இருக்கார். என்னோட எனர்ஜி எல்லாமே அவர் தான். என்னோட ஆத்மா எல்லாம் அவர் தான். எல்லாமே எல்லாமே அவர் தான் எனக்கு. நான் பார்க்குற பொருள், நான் நினைக்கிற பொருள், நான் சொல்ற பொருள் எல்லாத்துலயும் அவர் நிறைஞ்சிருக்கார். அவர ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோலயோ, ஒரு பொருள்லயோ நான் அடைக்க விரும்பல. காத்து எங்க இருக்குன்னு கேட்டா, தலகாணிக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். ஊதுற தலகாணி இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். டயர்ல இருக்குன்னு சொல்லலாம். இப்படி எத்தனையோ விதமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுவா இல்லையா? எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அதனால தானே நம்மளால மூச்சு விட்டு உயிர் வாழ முடியறது. அந்த மாரி தான். சுவாமி ஒரு காத்து மாரி, சுவாமி ஒரு நெருப்பு மாதிரி, பஞ்சபூதங்கள் மாதிரி, எல்லா கடவுளுக்குள்ளேயும் அடங்கி இருக்கக்கூடிய பரபிரம்மம் அவர். எத பார்த்தாலும் எனக்கு அவர பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த தருணத்தில இத சொல்றதில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா, நெறைய பேரு நம்மள மாதிரியே தானே இருப்பா. அவளுக்கெல்லாம் இத சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். உங்களுக்குள்ளேயே இருக்கார். எங்க போய் தேட போறேள் அவர? தேடாதுங்கோ. உங்களுக்குள்ள நீங்க பேசுங்கோ. அவர் கண்டிப்பா வெளியில வந்து ஒரு நாளைக்கு காட்சி தருவார். அந்த நம்பிக்கைய கைவிடாதுங்கோ. இத சொல்லணும்னு நெனச்சேன். அதனால தான் சொன்னேன். ஸோ மீண்டும் சந்திப்போம். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.